தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 31, இறை திருவசனம் 1. இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். இயேசுவில் பிரியமான தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இன்றைய நாளிலே காலையில் இருந்த நேரம் வரை இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்து வந்திருக்கின்றார். அவருக்கு நெஞ்சார நான் நன்றி செலுத்துவோம், வாழ்த்துவோம். இதோ இன்றைய நாளிலே தாய் திரு அவையோடு இணைந்து புதிய திருவழிபாட்டு ஆண்டை நாம் தொடங்கி இருக்கின்றோம். சிறப்பாக திருவருகை காலத்தின் முதல் நாளாகிய இன்றுதான் நமது திருவழிபாட்டு ஆண்டின் முதல் நாள். எனவே இதோ இந்த திருவருகை காலமானது நமக்கு 3 விதமான நோக்கங்களை கொண்டு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்பதனையும், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான நம் காத்திருத்தலை நமக்கு நினைவூட்டுவதாகவும், அன்றாடம் இறைவார்த்தையிலும் அருள் அடையாளங்களிலும் நம் நடுவில் வசிக்கும் மனிதர்கள் வழியாகவும் நம்மிட வருகிற இயேசு கிறிஸ்துவை நாம் அடையாளம் காண வேண்டும் என்பதனையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. எனவே பாசமுள்ள இறை இயேசுவில் பிரியமுள்ள தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளிலே நம்மை நாமே ஆண்டவரின் வருகைக்கு தயாரிப்போம். சிறப்பாக இன்று நாம் இந்த திருவருகை காலத்தில் 4 விதமான மெழுகுதிரிகளை ஏற்றுகின்றோம். இன்றைய நாளிலே எதிர்நோக்கு என்னும் மெழுகுதிரியை நாம் ஏற்றியிருப்போம். நமது பங்கு தலங்களில் ஆண்டவரின் வருகைக்கான காத்திருத்தலை இது நமக்கு நினைவூட்டுகிறது. எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று தூய பவுலடியார் ரோமியர் எழுதிய திருமுகம் 5வது அதிகாரமே 5வது வசனத்திலே கூறுகிறார். எனவே எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று இந்த யூபிலி ஆண்டு முழுவதும் நாம் சிந்தித்தோம். அதன்படியே இதோ எதிர்நோக்கு என்னும் திரி நம் விழிப்பு நிலையின் அடையாளமாக இருக்கிறது என்ற மனநிலையோடு நாம் இந்த வாரத்தை தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து எதிர்நோக்கின் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க அருள் வேண்டுவோம். அவரின் வருகைக்காக நம்மை நாமே தயாரிப்போம். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதினின் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது, ஒளி தீபம் இதயத்தில் தேவகானம் கேட்குது. வருகையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதினில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். தலைமகன் இயேசு பிறந்திடும் காலம், இதயத்தை நாமும் அலங்கரிப்போம். மேடும் பள்ளமும் நிறைந்த நம் வாழ்வை சமன் செய்ய இன்றே முயன்றிடுவோம். கல்லும் நிறை பாதையில் சுவடு இல்லை, இரவு பகல் துளை வாழ்வில் தீமைகள் நன்மைகள் விதைப்போம், பிறப்பை காணுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது
திருவருகை காலம் மனதில் சந்தோஷம் பொங்கிடுது. இறை பிறப்பின் காலம் அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது. ஒளி தீபம் இதயத்தில் தேவகானம் கேட்குது. வருகையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம். நம்பிக்கையின் நங்கூரமாய் எதிர்நோக்கின் அடையாளமாய் இருந்து எங்கள் வாழ்வை செம்மையான பாதையில் வழிநடத்தி வருகின்ற எங்கள் ஆண்டவரே, இதோ அருமையான இந்த நாளுக்காக, இந்த நாளின் காலையிலிருந்து நேரம் வரை நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, அருட்கொடைகளுக்காக நெஞ்சார உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லாமுமாய் எங்கள் வாழ்வில் இருக்கிறீர். எங்கள் மேடு பள்ளங்களில் துணையாயிருக்கிறீர். அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இறைவா, இதோ நாங்கள் உம்மது வருகைக்காக இந்த திருவருகை காலத்தில் நுழைந்திருக்கின்ற இந்த முதல் நாளில திருவருகை காலம் எங்களையே உம தயாரிப்பிற்கு எதிர்கொள்கிற காலம் என்பதனை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருவருகை காலத்தில் உமது வருகைக்காக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் உமது வருகைக்காக ஆயத்தமாக எதிர்நோக்கி இருந்து எங்களது பணி வாழ்வில், எங்களது குடும்ப வாழ்வில், நாங்கள் படிக்கின்ற எங்களது வகுப்புகளில், வேலை செய்கின்ற இடங்களில் உமது பிரசன்னம் எங்களுக்கு நிறைவாழ்வை தரும். உமது ஆற்றல் எம்மை வாழ வைக்கும் என்ற எதிர்நோக்கை பிரதிபலிக்கும் கருவிகளாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதித்திரளும். நாங்கள் வெறுமனே வெளி அடையாளங்களை உமது வருகைக்காக நாங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு உமது வருகை எமக்கு வாழ்வுக்கு இனிமையும் வளமையும் வாழ்வையும் வசந்தத்தையும் உண்மையான கிறிஸ்தவ நம்பிக்கையும் தரவல்லது என்ற ஒரு உத்வேகத்தை கொண்டு வாழ எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த இரவு நேரத்திலே தனிப்பட்ட ஜெபத்திற்காக என்னிடம் ஜெபிக்க கேட்டு அத்தனை பிள்ளைகளையும் உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு அருளையும் ஆசிரியம் இரக்கத்தையும் அமைதியும் கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதோ எம் அனைவரையும் இந்த அகிலம் முழுவதையும் உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளின் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இது இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். காட் பிளஸ் யூ.